மேஷராசியே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க ஐயா. இன்னைக்கு அதில் வந்து என்ன, நம்ம வஸ்திரத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ மேஷராசி வந்து பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நம்ம வந்து பரிகாரம் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே பிரித்து இல்லை முடிஞ்சால் ரெண்டு பரிகாரத்தையுமே ரெண்டு பேருமே செய்யலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில ஆண்கள் வந்து லுங்கியை தையில் அடிக்காமல் கட்டுவாங்க பார்த்தீங்களா, ரெண்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரெண்டு பக்கத்தையும் இணைச்சி தான் கட்டணும். இது வந்து சுலபமான ஒரு பரிகாரம். அதே மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க கட்டக்கூடிய புடவையாக இருந்தாலும் சுடிதாராக இருந்தாலும் நைட்டியாக இருந்தாலும் அந்த பாதி பூ விழுந்துருக்குங்க இல்லையா. இப்போ செம்பருத்தினா பாதி ஒரு 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 பக்கம் மட்டும் விழுந்த ஒன் சைடு பூவாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பூ வந்து முழுமையான ஒரு பூ விழுந்த மாதிரியான ஆடை அவங்க அணியிறப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஒரு ஒரு பண வரவு மேக்சிமம் அந்த மாதிரி இருக்கிறப்ப காசு அவங்க கையில் வந்து இருக்குங்க சார். இப்போ வந்து உதாரணத்துக்கு என் குரு கூட சொல்லுவார், மேசராசிக்காரங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி தலையை நல்லா வாரி அழகாக பூ வச்சோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பண வரவு இருக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நடைமுறையில் ஃபாலோ பண்ணுற ஒரு சிலர் பண்ணி அதனால் லாபம் பயனுள்ளதாக தான் நான் அவங்களுக்குலாம் சொல்கிறேங்க சார். இது வந்து வேற என்னன்னா, வெள்ளி காப்பு போடலாங்க சார். ஆண்கள் வெள்ளி காப்புனா பாதி வந்து மேசராசிக்காரங்க வெள்ளி காப்பு வந்து பாதி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகாத, முக்காவாசி வந்து மூடாம ஓப்பன்ல இருக்கிற மாதிரி இல்லை. காப்பு வந்து ரெண்டோட கார்னரும் டச் ஆகி இணையிற மாதிரியான வெள்ளி காப்பு வந்து ஆண்கள் வந்து பயன்படுத்தலாம். பெண்கள் வந்து மேசராசிக்கார பெண்கள் வந்து மேக்சிமம் வெள்ளியில் வளையல் போடலாம். வெள்ளியில் டிசைன் போட்ட வளையல் அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகிறப்ப அந்த வெள்ளி வளையலே எடுத்து போட்டுட்டு போங்க. ஆண்கள் வெள்ளி காப்பு, பெண்கள் வெள்ளி வளையல், இதை பயன்படுத்தலாங்க சார் மேசராசிக்காரங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். மேசராசிக்காரங்க அதாவது மேசராசிக்காரங்க பொதுவாக அவங்க தூங்குறப்ப அதுலேயே வந்து பரணி நட்சத்திரக்காரங்க அந்த தண்ணி அவங்க தூங்குறப்ப தண்ணி வந்து பக்கத்தில் ஒரு சொம்பில் டம்ளரில் வாட்டர் பாட்டில் வேண்டாம், அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் வேணாம், வேறு அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஓப்பனில் அந்த தண்ணி நம்ம பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி வச்சு அவங்க இரவு வந்து தூங்கிட்டு காலையில் எழுந்து முகம் அலம்பிட்டு அந்த தண்ணியை வந்து குடிக்கிறப்ப நல்லாயிருக்கும். அந்த தண்ணியை குடிக்கிறப்ப சிலதெல்லாம் சொல்லணும். என்ன சொல்லணும்னா, அவங்க வந்து இன்னைக்கு எனக்கு நல்ல நாள் கொடுத்ததுக்காக நன்றி. ஏன்னா பஞ்சபூதத்தில் நீர் ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம வந்து கருதப்படுறோம். இந்த தண்ணியில் வந்து நீங்கள் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து இது வந்து எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு இதுதான் பண்ணலாம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணுன்றதை அந்த தண்ணியில் வந்து பதிவு பண்ணிவிட்டு வாய் திறந்து சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம். அந்த நீரை அருந்தும் போது அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். என்னென்னா, இன்னைக்கு மருத்துவமனைக்கு போகிறேன், எனக்கு நோய் சரியாயிடணும் அப்படி இல்லை. ஆரோக்கியமாக இருக்கணும், இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும், இன்னைக்கு எனக்கு போதுமான பணம் எனக்கு கையில் இருக்கணும், அந்த மாதிரியானதெல்லாம் சொல்லிட்டு அவங்க அந்த தண்ணியை குடிக்கிறப்ப நல்லா இருக்குங்க சார். அடுத்து நம்ம வந்து ரிஷப ராசியை பற்றி நம்ம பேசலாங்க சார்.